லைட் லெசன்ல MCQ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். velocity of violet light, velocity of red light, velocity of green light அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் தி அதாவது VV, VR, VG are the velocities of violet, red and green light respectively in a glass prism. Which among the following is correct relation அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, velocity of light in a given medium is directly proportional to wavelength. wavelength பொறுத்து தான் நமக்கு என்ன இருக்குன்னா velocity of light இருக்கு. இப்போ wavelength வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயலட் லைட்டுக்கு ரெட் லைட்டுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், வயலட்ல இருந்து ரெட் லைட் போகும்போது வேவ்லென்த் வந்து என்ன ஆகும்பா கூடும். அப்போ வேவ்லென்த் ஆஃப் வயலட் லைட் less than wavelength of green light less than wavelength of red light அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ velocity of violet light less than velocity of green light less than velocity of red light. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுலே velocity of red light தான் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் பாருங்க, எது கொடுத்துருக்காங்க, இதுதான் அதிகமா இருக்கு. இருக்கிறதுலே velocity of violet light தான் கம்மியா இருக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி கரெக்ட். அப்போ உங்களுக்கு என்ன புரியணும்னா, given மீடியம்ல velocity directly proportional wavelength அது தெரியணும். அடுத்து wavelength of violet less than wavelength of green, wavelength of green less than wavelength of red. அப்போ velocity directly proportional wavelength அப்படியே velocity இப்படி எழுதணும். ஆனா வேக்யூம் எடுத்தீங்கன்னா, வேக்யூம்ல எல்லா லைட்டுக்குமே velocity ஈக்குவலா இருக்கும், velocity சேமா இருக்கும். வேக்யூம்ல மீடியம்ல தான் velocity depends on wavelength அப்படின்னு வருது. இதே வந்து இந்த பிரிசம், கிளாஸ் பிரிசம் கொடுக்காம வேக்யூம் கொடுத்திருந்தா அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். மீடியம் கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. As an object moves towards a convex mirror, the image என்ன வரும்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மூவ் பண்றோம், ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் கான்வெக்ஸ் மிரரை மூவ் பண்ணா இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீசஸ், மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி மிரர், நெய்தர் A nor B, both 1 and 2 happens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர் எடுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ எடுக்க போகிறது வந்து கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்வெக்ஸ் மிரர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருக்கும்போது, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருக்கும்போது என்ன ஆகுனா, லைட் ரேஸ் வந்து பேரலா சும்மா எடுத்துப்போம். இப்படி எடுத்து இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி, இப்ப ரிஃப்ளெக்டட் ரே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இமேஜ் வந்து ஹைலி டிமினிஷ்டா இருக்கு. இதே ஆப்ஜெக்ட் எனிவேர் இருக்கும்போது, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது, ஆப்ஜெக்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது, இங்க ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கங்க. இப்போ ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இருந்தா அப்ப இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிரும் பாத்தீங்கன்னா, இப்போ லைட் ரே எப்படி எடுக்கிறோம், ரெண்டு லைட் ரே, ஒன்னு பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், இன்னொன்னு போர்ல விழுது. போர்ல விழுறது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருதா, இப்படி வந்துருது. பேரலலா வர்றது அப்பியர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இங்க இருந்து வந்திருக்க மாதிரி இருக்கும். அப்ப இந்த ரெண்டு லைட் ரே, இந்த லைட் 1 லைட் 2 அப்பியர்ஸ் டைவர்ஜ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் வருதா, அப்படின்னா இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருக்கும்போது ஹைலி டிமினிஷ்டா இருக்கு, ஆப்ஜெக்ட் எனிவேர் வரும்போது கொஞ்சம் மேக்னிஃபை ஆயிருக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருக்கும்போது இமேஜ் ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் எனிவேர் வரும்போது மிரருக்கும், அதாவது மிரர் வந்து போல் இருக்குல்ல, போலுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் சென்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் மிரர் வரும்போது இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் மிரர் வருது. கரெக்ட்டுங்களா? இமேஜ் வந்து ஃபோக்கஸ் டு டுவர்ட்ஸ் மிரர் வருது. மேக்னிஃபிகேஷன் கொஞ்சம் கூடி இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா இமேஜ் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் மிரர், இது கரெக்ட், பி கரெக்ட். அடுத்து மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 கிடையாது, ஆனா மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா both magnification increases as well as image moves towards the mirror அப்படின்னு நம்ம ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம இந்த क्वेश्चनக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. when a light ray passes from an optically denser medium into an optically rarer medium, denser mediumல இருந்து rarer medium வரும்போது என்ன ஆகும், denser mediumல velocity வந்து கம்மியா இருக்கும், rarer mediumல velocity அதிகமா இருக்கும். ஆனா when light travels from one medium to another medium, frequency do not change, frequency constant. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து frequency of light remains constant, frequency change ஆகாது when light travels from one medium to another medium. அடுத்து velocity of denser medium வந்து கம்மியா இருக்கும், velocity of light denser medium கம்மியா இருக்கும், rarer medium அதிகமா இருக்கும். அப்படின்னா velocity of light in denser medium less than velocity light in rarer medium.
அடுத்து வந்து வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் தெரியும் இல்லையா? அப்ப வெலாசிட்டி கூடுனா வேவ் லென்த் கூடிரும். அப்ப வேவ் லென்த் இன் டென்சார் மீடியம் லெஸ் தென் வேவ் லென்த் இன் ரேரார் மீடியம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னன்னு பாருங்க, frequency remains same, velocity increase ஆகுது, டென்சார்ல இருந்து ரேரார் போறதுனால velocity increase ஆகுது, velocity டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லென்த் வரதுனால velocity increase ஆகிறதுனால வேவ் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஆல் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. Time taken by the sunlight to pass through a window made of glass of 5 millimeter thickness is dash ன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ டைம் வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்ப டிஸ்டன்ஸ் வித் எவ்வளவு டிராவல் ஆயிருக்குன்னா 5 மில்லிமீட்டர். அப்போ டி வந்து 5 மில்லிமீட்டர். அப்ப டி 5 மில்லிமீட்டர்னு எடுத்தோம்னா இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும், 5 into 10 power minus 3 மீட்டர் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளவு டைம் எடுத்து டைம் டேக்கன் தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப டைம் ஈக்குவல் டு क्वेश्चन மார்க். அப்ப நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இந்த ஃபார்முலா தெரியும். அப்ப ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை மியூ. அப்படிதானப்பா? இந்த v இந்த பக்கம் 1 வந்துட்டோம்னா மியூ இங்க கீழ வந்துரும். அப்ப மியூ போட்டாச்சு. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் எவ்வளவுப்பா? 3 into 10 power 8 meter per second. 3 into 10 power 8 meter per second. கரெக்ட்டா? இந்த மியூ எவ்வளவு? 1.5 அப்படி கொடுத்துறோம். 1.5ன்றது எவ்வளவு? 3/2 தானே? அப்போ இங்க 3/2 ன்னு போட்டுட்டோம்னா இந்த 3 கேன்சல் ஆயிட்டு இந்த 2 மேல வந்துருமா? அப்ப ஸ்பீட் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 2 into 10 power 8 meter per second அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, இந்த டிஸ்டன்ஸும் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, வெலாசிட்டி ஈக்குவேஷன், அதை எடுத்து அதுல இருந்து டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு போட்டுக்கலாமா? ஏன்னா டைம் வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா ஸ்பீட் வந்து கீழே டவுன் ஆகும். அப்ப டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டைம் எவ்வளவு பாருங்க, சாரி டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 into 10 power minus 3 டிவைட் பை ஸ்பீட் எவ்வளவு கண்டுபிடிச்சோங்க? 2 into 10 power 8. சோ 2 into 10 power 8 போட்டுங்க. ஓகேவா? இந்த 5 உம் 2 கேன்சல் பண்ணா 2.5. ஓகேவா? இது 2.5 into 10 power minus 3 இருக்கு. இந்த 10 power 8 மேல போனா என்ன ஆகும்? சைன் மாறிடும். அப்போ into 10 power minus 8. 10 பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2.5 into 10 power minus 3யும் minus 8ம் ஆட் பண்ண என்ன போறோம்? minus 11. இங்க எல்லாமே SI யூனிட்ல தான் போட்டுருக்கோம். அப்ப SI யூனிட் ஆஃப் டைம் வந்து 2 செகண்ட். SI யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட் வருது. கரெக்ட்டுங்களா? சோ தட் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் 2.5. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா வந்து இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு தெரியுது. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் 5 into 10 power minus 3 புரிஞ்சு, ஸ்பீட் வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 2 into 10 power 8 தெரியும். இந்த 10 power 8 மேல போச்சுன்னா 10 power minus 8 ஆயிரும் இல்லையா? அப்போ வந்து minus 11 தான் வரும். அப்போ 10 power minus 11 இருக்கணும்ட்டு இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A man at the bottom of a pool wants to signal a person lying at the edge of the pool. The man should beam his waterproof light vertically upward at an angle to the vertical which is less than the critical angle, at an angle to vertical which is equal to critical angle, at an angle to the vertical which is greater than critical angle அப்படி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி பண்ணணும்னா, ஒரு ஃபுல் சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு மேன் வந்து இன்சைட் தி பூல்ல இருந்து, அதாவது இன்சைட் தி வாட்டர்ல இருந்து லைட் அப்படி அனுப்புறாரு. இப்படி அனுப்பணும். இப்போ வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அட் தி எட்ஜ் ஆஃப் தி பூல். அப்போ இதுதான் எட்ஜ், இங்க இருக்கு அப்படி இன்னொருத்தர் அசியூம் பண்ணிக்கலாம். இவருக்கு வந்து இந்த லைட் சிக்னல் அனுப்பணும்னா, அப்ப வந்து இந்த லைட் வந்து அனுப்புறது எப்படி போகணும் உங்களுக்கு? இங்க இருந்து இப்படி போகும்போது, இங்க டென்சார்ல இருந்து ரேரார் போகுது. அப்ப டென்சார் இருந்து ரேரார் போகும்போது இந்த லைட் இப்படி போயிட்டு என்ன ஆகணும்? இங்க எட்ஜ் ஆஃப் தி பூல், இதுதான் எட்ஜ் ஆஃப் தி பூல், இதுதான் எட்ஜ். கரெக்ட்டுங்களா? எட்ஜ் ஆஃப் தி பூல். இங்க போனோம்னா லைட் இப்படி தானே போயிருக்கணும், லைட் இப்படி தானே போயிருக்கணும். அப்படின்னா ரிஃப்ராக்டட் லைட் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கணும்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும். சோ அட் an angle to vertical which is equal to the critical angle அப்படின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வரும். ஒருவேளை क्वेश्चन இப்படி கேட்டுட்டாங்க வச்சுங்க, இப்போ இங்க இதுதான் பூல், ஒரு பர்சன் வந்து இங்க மேல இருக்காரு, பூலுக்கு மேல இருக்காரு இப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சிருந்தா இப்போ லைட் வந்து எப்படி அனுப்பியிருக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த லைட் இப்படி வரும்போது இந்த லைட் இப்படி தானே வரணும். இது நார்மல் லைன் எடுத்தா இந்த லைட் இப்படி வந்துருக்கும். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து
இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி வந்திருக்கும், இப்படி போயிருக்கும். ஸோ அப்படி கொஸ்டின் கேட்டிருந்தா லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்திருக்கணும். கரெக்டா எட்ஜ்லயே இருக்கிறதுனால லைட் இப்படி வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 21st question. The final image formed by a terrestrial telescope is inverted. The final image formed by an astronomical telescope is erect. The final image of an astronomical telescope is magnified அப்படின்றது. ஜெனரலா டெலிஸ்கோப் நம்ம யூஸ் பண்றது எதுக்குன்னா மேக்னிஃபைடு இமேஜ் பார்க்கிறது தான். ஜெனரலா டெரெஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் என்ன பண்ணும்னா இன்வெர்டட் இமேஜை ஃபார்ம் பண்ணும். இன்வெர்டட் இமேஜை ஃபார்ம் டெரெஸ்ட்ரியல் வந்து என்ன பண்ணும்னா, கவனிங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. சரி, ஜெனரலா ஃபைனல் இமேஜ் வந்து எப்படியா இருக்குன்னா மேக்னிஃபைடா இருக்கணும். இதுல சாரி, டெரெஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் வந்து எரெக்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணும். எரெக்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணும். அஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப் என்ன பண்ணணும்னா இன்வெர்டட் இமேஜை ஃபார்ம் பண்ணும். இவங்க ரெண்டுமே மாத்தி சொல்லிட்டாங்க. டெரெஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் இன்வெர்டட் சொல்லியிருக்காங்க, அஸ்ட்ரோனாமிக்கல் எரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டெரெஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் என்ன பண்ணணும்னா எரெக்ட் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும், அஸ்ட்ரோனாமிக்கல் இன்வெர்டடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா டெலிஸ்கோப் ஜெனரலா மேக்னிஃபைடு இமேஜை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அதனால ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, லைட் அப்பியர்ஸ் டு டிராவல் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் பிகாஸ் லைட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்ற மாதிரி நமக்கு தெரியறது காரணமே வேவ் லென்த் வந்து ஸ்மாலா இருக்கிறதுனால தான். வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த 22nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாமா.